நண்டு செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: 1 கிலோ நண்டுக்கு தேவையானதை நம்ம இப்போ எடுத்துப்போம். வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அரை முடி தேங்காய். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு 3 பூண்டு எடுத்துக்கோங்க. பெரிய பூண்டு 3. அதே அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. லவங்கம் ஒரு 4 போடுங்க. பட்டை ஒரு 2 துண்டு போடுங்க. சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து அரை முடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சோம்பு போட்டு, கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும், நல்லா ஸ்மெல் வருங்க. நல்லா வதங்கினா நல்லா ஸ்மெல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கீங்களா பொடியை வெங்காயம் தக்காளி, அதை போட்டு வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இதுக்குள்ளேயே நம்ம மிளகு ஒரு ஸ்பூனு எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இறக்கும்போது போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்குது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டோடு நல்லா வதங்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்குதுங்க. நல்லா கிண்ட நல்லா வதங்கிடும் வெங்காயம். அதுக்கப்புறம் நண்டு போடணுங்க. இன்னும் வெங்காயம் வதங்கினா தான் நமக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நண்டு போட்டேங்க. நண்டு நல்லா வதக்கிடுவோம். கிண்டுங்க நல்லா எல்லா நண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். வெங்காயத்தோடு அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால தான் நல்லா கிண்டணுங்க. நண்டை போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் மிளகாப்பொடி போடணுங்க. மிளகாப்பொடி வந்து 2 ஸ்பூன் போதுங்க. ஏன்னா நம்ம மிளகுத்தூள் போட போகிறோம். அதனால் மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போதுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டணுங்க. மறுபடியும் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டுங்க. மேலே அந்த கிரேவி நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணுங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நல்லா கிண்டிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு கப்பு ஊற்றிடணுங்க. இந்த நல்லா கிண்டினதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றுறோம் பாருங்கள். அதே மாதிரி தேங்காய் ஊற்றிடுங்க. தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இடமும் எல்லா நண்டுக்கும் போகணும் இல்லைங்களா, ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டுங்க. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா நண்டுலேயே நமக்கு வந்து வேக தண்ணி வந்துடுங்க. அதனால் தண்ணி ஆட் பண்ண வேணாம். தேங்காய் அரைக்கும் போது ஊற்றுறோம் பாருங்கள், அந்த தண்ணி மட்டுமே போதுங்க. வேறு தண்ணி நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதிலேருந்து வேக நமக்கு தண்ணி கிரேவியாக வந்துனே இருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சிடணுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நண்டெல்லாம் அப்படியே கலராக இருக்குங்க. நல்லா ரெட்டிஷாக தெரியும் உங்களுக்கு. அப்போ நமக்கு நண்டு நல்லா வதங்கி இருக்குதுன்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் வறுத்து தூள் பண்ணி தனியாக வச்சுருந்து அதை போட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா எண்ணெயும் அந்த கிரேவியும் அப்படியே அந்த நண்டில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இதுதான் நண்டு வறுவலுங்க.